ஹாய் எவ்ரிவன். மேக்ஸ் மேக்ஸை பார்த்தாலே பயமாக இருக்கா? ஃபார்முலா மறந்துடுதா? கொஸ்டின் பார்த்தோன்னே பிளாங்க் ஆகிடுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மேக்ஸை எப்படி படிக்கணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் டெய்லி டோஸ் எஸ்எஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட மைண்டுக்கும் வர்றது மேக்ஸே எனக்கு வராது, மேக்ஸே பயமாக இருக்குது, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பயம் எதனால் வருது? உண்மையாகவே அவங்களுக்கு மேக்ஸ் வராதா? இல்லை அவங்களுக்கு மேக்ஸை பார்த்தா பயமாக இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸை விட ஈஸியாக எந்த சப்ஜெக்ட்லேயும் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆன்சரை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. மேக்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேறு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும் போது வேறு எதுலேயுமே அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. அப்படி இருக்கக்கூடிய மேக்ஸை பற்றி ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க, ஏன் வராதுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரில. அப்படியே தெரிஞ்சாலும் அதை எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு தெரில. கான்செப்டை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்மளை எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்தே மேக்ஸ்னால் கஷ்டம் அப்படின்னே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கரெக்டான கைடன்ஸ் இருந்தால் எல்லாராலையுமே மேக்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். நம்மளால் எல்லாராலையுமே கண்டிப்பாக 40+ எடுக்க முடியும். நான் ஏன் 40+ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ செக்ஷனல் டைமிங் வந்துட்டு, ஸோ மைண்ட் செட்டை நம்ம ஸ்கிப் பண்ணுறது ஓகே தான் அப்படின்னு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் எக்ஸாம் டைமில் ப்ரெஷர் இருக்காது. ஓகே, ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே அவன் எடுக்கலை, ஆசை மட்டும் பட்டான். அப்போ அவன் கூட உள்ள ஒரு ஃப்ரெண்டு அவன் வீடு கட்டிட்டான். இவனுக்கு ஒரே ஷாக். அவன் எப்படிரா வீடு கட்டினா, நம்ம கூட தானே இருந்தான் அப்படின்னு. இவனுக்கு நைட்டெல்லாம் இவன் யோசிச்சு பார்க்குறான், எப்படி அவன் வீடு கட்டியிருப்பான், நம்ம கூட தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நைட் எல்லாமே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஓகே, நம்மளும் இதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு மோட்டிவ் ஆகுறான். ஆகிட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் பார்க்குறான். இன்ஜினியர்கிட்ட போயிட்டு எனக்கு 30 டேஸ்க்குள்ளே சூப்பரான வீடு வேணும் அப்படின்னு கேட்குறான். இன்ஜினியர் அவனை பார்த்துட்டே இருக்காரு. அவனுக்கும் புரியல எதுக்கு அவர் நம்மளை பார்க்காரு அப்படின்னு. இப்போ உங்களுக்கே தோணும்ல, இவன் எப்படி 30 டேஸ்க்குள்ளே வீடு கட்டலான்னு அந்த இன்ஜினியர்கிட்ட போய் கேட்கலான்னு. இப்போ அதே தப்பு தானே நம்ம ப்ரிப்பரேஷன்லேயும் நம்ம பண்ணுறோம். 30 டேஸ்க்குள்ளே மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு யாராவது வீடியோ போட்டால் உடனே அதை போய் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது பாசிபிளே இல்லாத ஒன்று. 30 டேஸ்க்குள்ளே எப்படி அதாவது நம்ம சிலபஸ் என்னன்னு நமக்கு புரிஞ்சிக்கவே நமக்கு 30 டேஸ் ஆகும். அதுக்குள்ளே சிலபஸை எப்படி முடிக்க முடியும்? ஆனால் நம்ம சிலபஸை 30 டேஸில் முடிக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்ம ரஷ் பண்ணுறோம். நம்ம மைண்ட் ஃப்ரீயாக இல்லாட்டி நமக்கு கான்செப்ட் எதுவுமே புரியாது. கான்செப்ட் புரியல அப்படிங்கிறப்போ நமக்கு மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஃபஸ்ட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு எதுனாலுமே புரியும். 30 டேஸ்லாம் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பேசிக்னா என்ன? 1 to 20 டேபிள்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப், ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் வேல்யூஸ் இருக்குல்ல அது, ரேண்டம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்கள் ட்ரீம் ஜாப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இதை நீங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அது எவ்வளோ உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு மைண்டில் இருந்தாலும் இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம டாபிக்ஸ்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம என்ன எடுக்கணும்? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதாவது அட்வான்ஸ் மேக்ஸில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அல்ஜிப்ராலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் ரைட் சைடில் கன்வெர்ட் ஆகும் போது, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் ரைட் சைடுக்கு வரும்போது அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு தெரில. ஆனால் அவங்க அல்ஜிப்ரா பார்த்துட்ருக்காங்க. நமக்கு அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்ம அட்வான்ஸ் பார்த்து வேஸ்ட்டு. எக்ஸாம் டைமில் கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த உங்களுக்கு அல்ஜிப்ராவோட ஸ்டெப்ஸ் தெரிஞ்சாலும் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் போகும்போது அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு தெரிலனா நீங்கள் அவ்வளோ நாள் பார்த்த டாபிக்ஸ் அதில் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எதுலேருந்து போகணும் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்லேருந்து போகணும். நம்பர் சிஸ்டமில் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் முடிச்சோடனே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வாங்க. சிம்பிளிஃபிகேஷன், இது எல்லாமே கொஸ்டின் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கால்குலேஷனுக்காக.
ஓகே, இப்போ ரியல் டாபிக்ஸ்குள்ளே வருவோம். அரித்மெட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பர்சன்டேஜ் பார்க்கணும். பர்சன்டேஜோட தொடர்ந்தது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் ரேஷியோ பார்க்கணும், அப்புறம் ஆவரேஜ். இதெல்லாமே பார்க்கணும். இதெல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, பார்த்துட்டு அப்படி போயிடக்கூடாது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க சொன்னீங்க, நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் 100 to 200 சம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு டாப்பிக்கில் உங்களால் 100 to 200 சம்ஸ் சால்வ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் டாப்பிக்கே போகணும். இப்போ பர்சன்டேஜில் உங்களால் 100 சம்ஸ் சால்வ் பண்ண முடிஞ்சாதான் நீங்கள் வந்து அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கே போகணும். ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தோடனே 100 கொஸ்டின்ஸும் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதே கிரேட். நீங்கள் புரிஞ்சுக்க கான்செப்ட் வச்சு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கிரேட். அகெயின் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களோட நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், திருப்பி போடுங்க. 20லேருந்து 40 கொஸ்டின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக. திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் தெரில, எதனால தெரியல, அந்த 100 கொஸ்டினில் தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, 60 கொஸ்டின்ஸ் கிட்ட, அந்த கொஸ்டின்ஸ் ஏன் தெரியல, அது என்ன கான்செப்ட்னு தேடுங்க. அது என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. அகெயின் அது ஒரு நோட் போட்டு எழுதுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், திருப்பி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் முடிச்சிட்டோங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதோட அடுத்த டாபிக் போகும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டாப்பிக்காக என்ன போகணும்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்கோட சேர்ந்து தான் பைப் சம். அதை பார்த்து முடிச்ச பிறகு டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், இந்த டாபிக் வரணும். இதில் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, ரேஸ் இருக்குது, ரயில், ட்ரெயின், ட்ராக், இந்த சம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள். இதை முடித்தாலே 50லேருந்து 60% வரை ஓவர் ஆயிரும், கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஓகே அப்படின்னு. இந்த சம்ஸ் அரித்மெட்டிக்கில் நீங்கள் ஓரளவு போடுறீங்க, ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் உங்களால் அரித்மெட்டிக்கை வச்சே போட முடியுது மார்க்கில் அப்படிங்கிறப்போ நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸ் வாங்க. அட்வான்ஸ் மேக்ஸில் அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷனில் 2D 3D, ட்ரிக்னாமெட்ரியில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் கரெக்டான வே. இப்படி தான் மேக்ஸ் சிலபஸ் முடிக்க முடியும். இப்படி முடிக்கும் போது தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே பில்ட் ஆகும். சிலபஸ் முடிச்சாச்சு, இப்போ 40+ வந்துருமா? கண்டிப்பாக கிடையாது. மெயினான திங்கே இனிமே தான் ஆரம்பிக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ரிவைஸ் பண்ணணும், நிறைய வாட்டி உங்களோட நோட்ஸை திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க் டெஸ்ட் நிறைய போடணும். நீங்கள் வந்து நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த நோட்ஸை தான் ரிவைஸ் பண்ண சொல்கிறேன். புதுசாக நீங்கள் தேட வேண்டாம் டீச்சர்ஸை. ஒரு டீச்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவங்க சொல்கிறத அப்படி உள்வாங்கி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸை எக்ஸாம் போகிற வர ரிவிஷன், எத்தனை ரிவிஷன் விட முடியுமோ அத்தனை ரிவிஷன் விட்டுட்டே இருங்க. மார்க் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட்டில் தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் நமக்கு தெரியும். ஃப்ரெஷ் கொஸ்டின் வந்து அதில் வரும். அப்போ புதுசாக ஒரு பிளாக் நோட் அப்படின்னு போட்டு அதில் அந்த பிளாக் நோட்டில் புது கொஸ்டின்ஸை ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போல்லாம் ChatGPT வந்து நம்ம கான்செப்ட் கேட்டாலே அது சொல்லுது. மேபி அது 100% ட்ரூவாக இல்லாட்டி கூட ஓரளவு நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் அது என்ன கான்செப்ட், அது எதோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் எடுத்து பாருங்கள். அதில் இல்லாட்டி ரேண்டமாக யூடியூப் சேனலில் எடுத்து பாருங்கள். அந்த கான்செப்ட் எங்கே இருக்குன்னு தேடி படிங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி படித்தாதான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வரும். லாஸ்ட்டாக ஒரு குட்டி கதையோட இந்த வீடியோவை முடிப்போம். என்னென்னா, ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அதில் ஒரு அழகாக 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நேம் ராம், ராஜ். 2 பேர். 2 பேருக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. அவங்க ஊரில் ஒரு மலை உண்டு, அதில் எப்படியாச்சும் ஏறிடணும் அப்படின்னு. ராம் என்ன பண்ணான், அந்த ஊரில் இருக்க பெரிய ஆள்கிட்டலாம் கேட்குறான் அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு. அதுக்கு போகணுன்னா என்னென்னலாம் தேவை, என்னென்ன திங்ஸ் எல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜுக்கு வந்து அது போகணுங்கிற அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணிடுறான், மலை ஏற ஆரம்பிச்சாரான். ராம் இன்னும் தொடங்க கூட இல்லை. அந்த தேவையான விஷயங்களை அவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்க பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல அந்த கிராமத்தில், அவங்க கிட்டலாம் போயிட்டு கேட்குறான், எனக்கு அந்த மலை ஏறணும்னு ஆசையாக இருக்குது, நான் அது வந்து லாஸ்ட் வரை நான் ஏறணும், அதுக்கு வந்து நான் என்னென்னலாம் கொண்டு போகணும், அது எந்த வேலை போனால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்டுட்ருக்கான். ஆனால் ராஜுக்கு வந்து ஆர்வத்தில் அவன் ஸ்பீடாக போயிடறான்.
டேய் அதெல்லாம் அங்கே போய் இவன் ராஜ் வந்து ராமையும் கூப்பிடுறான், டேய் அதெல்லாம் அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம், போக போக நமக்கு தெரிஞ்சிடும், நீ வா அப்படின்னு. ராம் இன்னும் அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே ராஜ் வந்து அவனோட ஜேர்னியில் ஹாஃப்வே போயிட்டான். ஆனால் ராம் வந்து எப்பயுமே ராஜோட அவனோட கம்பேர் பண்ணவே இல்லை. நம்ம 2 பேருக்கும் ஆசை இருந்துச்சு, அவன் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டானே, அங்கே பால் தூரம் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. அங்கே இருக்க பெரிய ஆளுக்கு கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருந்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜ் வந்து பாதியில் போனோடனே அவனுக்கு வந்து ஒரு கல் தடிக்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தது நல்ல காயம். அவன்கிட்ட எந்த ஒரு சேஃப்டி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ அவன் அந்த மலையை பார்க்குறான், நம்ம கொஞ்ச தூரம் தான் வந்திருக்கோம், அதுல இவ்வளோ பெரிய அடினா இன்னும் போக போக நிறைய அடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான். இவன் திருப்பி வந்த பிறகுதான் ராம் அவனோட ஜேர்னியை ஸ்டார்ட்டே பண்ணுறான். ராம் போயிட்டு இருக்கான், அவனும் அதே இடத்துல விழுகிறான், அவனுக்கும் அதே மாதிரி அடிபடுறு. ஆனால் அவன் வந்து என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவன்கிட்ட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அவனோட அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அவன் அகெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பெரியவங்க சொன்னதையும் இவனுக்கு தோணுகிற அந்த அறிவை வச்சு அவன் அடுத்தால அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 2-3 வாட்டி அவனும் விழுக தான் செய்கிறான். அதாவது பெரிய ஆட்களோட அட்வைஸ்லாம் கேட்டவனே அவன் விழுகாமல் ஸ்ட்ரைட்டாக போனதுன்னு கிடையாது, அவனும் விழுக தான் செய்கிறான். விழுந்து எந்திரிச்சு அவன் வச்சிருந்த அந்த காயத்துக்கான மருந்துகளை அவன் போட்டுட்டு கண்டினியூஸாக விடாமல் அவன் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறான். பார்த்தா இங்கே கீழே இருந்து ராஜ் பார்க்குறான். ஒரு நாள் ராம் வந்து அந்த மலை உச்சியில் நிற்கிறான் 2 டேஸில். ராஜுக்கு வந்து ராஜ் யோசிக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்குறான், ராம் கீழே இறங்கி வந்தோடனே ராம்கிட்ட போய் கேட்குறான், உன்னால் மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு, நீ மட்டும் எப்படி ஏறின அப்படின்னு. ராம் சொல்கிறான் ராஜை பார்த்து, நான் உன்னை விட லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்ட, நான் வந்து ஸ்டாப் பண்ணல, நிற்காம நான் போனேன், உன்ன மாதிரி நானும் விழுந்தேன், ஆனால் நான் அது விழுந்ததுக்கான ரீசன் என்னன்னு நான் கண்டுபிடிச்சு நிற்காம நான் போக ஆரம்பித்தேன். பெரியவங்க சொன்ன அட்வைஸை என் காதில் கேட்டுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி மலை ஏறினவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து நான் அதை உள் வாங்கிக்கிட்டேன். நான் ஸ்டாப் பண்ணல, எந்த இடத்துலையுமே நான் ஸ்டாப் பண்ணல, விழுந்தேன், எந்திரிச்சேன், திருப்பி அந்த விழாமல் இருக்கிறதுக்கு என்ன மெஷர் உண்டோ அதை எடுத்து நான் திருப்பி ஸ்டாப் பண்ணாமல் நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் ராஜுக்கே புரியுது அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நம்ம வந்து என்ன விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்டாப் பண்ணாமல் போகிறோமா, கீழே விழுந்தாலும் அதுக்கான ரீசனை தேடி அதை திருப்பி பண்ணாமல் இருக்கோமா, அதுதான் முக்கியம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், டெலிகிராம் குரூப் வரும், நிறைய டெலிகிராம் குரூப்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி போடுவாங்க. அப்போது நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒரு சம்மை போடுவாங்க, அதுக்கு இன்னொரு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு அந்த சம்மை சால்வ் பண்ணி போடுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், எப்படி இவங்களால மட்டும் முடியுது அப்படின்னு. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு, அவங்களும் அந்த சால்வ் பண்ணி போடுறவங்களும் ராம் மாதிரி அடி வாங்கி நிறைய இடத்துல கீழே விழுந்து எந்திரிச்சவங்க தான். ஆனால் அவங்க எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அவங்களால இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுது. இதுலேருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்டாப் பண்ணாமல் நம்மளோட பாத்தில் நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம போகணும்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போயிடுவோம். அப்போ நம்மளை வந்து கங்க்ராட்ஸ் அப்படின்னு நமக்கு வார்த்தை மட்டும்தான் நம்ம காதில் கேட்கும். நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிட்டீங்க, செலெக்ஷன் நேமில் வந்து உங்கள் நேம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, நீ எத்தனை வாட்டி கீழே விழுந்த அப்படின்னு கேட்க மாட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் இதை தான் சொல்லுவாங்க. இந்த வேர்டு வந்து நீங்கள் கேட்கும் போது நீங்கள் கீழே விழுந்தது எந்திரிச்சது எதுவுமே ஞாபகம் இருக்காது, அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுவீங்க. அந்த வேர்டு கேட்கும் போது இவ்வளோ நாள் நம்ம வந்து கடந்து வந்த பாதை ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஸோ எஃபோர்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மைண்ட் அளவில் ஒரு பீஸ் கொடுத்துருந்துச்சு, ஒரு காம் ஆக்கி இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் பேசுவோம். டவுட்ஸ் இருந்தால் இல்லாட்டி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சாலோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.